ஓமை கடவுளை படத்தை இயக்கி மிகப்பெரிய வெற்றி பெற்ற அஸ்வத் மாரிமுத்து அடுத்ததா சிம்புவை வச்சு காட் ஆஃப் லவ் அப்படின்ற ஃபேண்டசி படத்தை இயக்க இருக்காரு. இந்த நிலையில அவர் பிரதீப் ரங்கநாதனை வச்சு இயக்கி இருக்கக்கூடிய டிராகன் திரைப்படம் இந்த மாதம் பிப்ரவரி 21 அன்னைக்கு திரைக்கு வர இருக்கு. அந்த படத்தை சமீபத்துல பார்த்த பிரபலம் ஒருவர் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல முதல் விமர்சனத்தை பதிவிட்டிருக்காரு. கோமாளி படத்து மூலமா இயக்குனரா அறிமுகமானவர் தான் பிரதீப் ரங்கநாதன். அந்த படத்துல ஜெயம் ரவி, காஜல் அகர்வால், சம்யுக்தா ஹெக்டே, யோகி பாபு, ஆர்ஜே ஆனந்தி உள்ளிட்ட பலருமே நடிச்சிருக்காங்க. முதல் படமே பிரதீப் ரங்கநாதனுக்கு வெற்றி கொடுத்த படமாவே அமைஞ்சிருந்துச்சு. கிளைமாக்ஸ் காட்சியில ஆட்டோ டிரைவரா வந்து தன்னை ஒரு நடிகராவுமே அவர் ரசிகர்கள் மத்தியில அடையாளப்படுத்திக்கிட்டாரு. அடுத்து அவர் இயக்கிய லவ் டுடே படத்துல ஹீரோவாவும் அறிமுகமானாரு. பிரதீப் ரங்கநாதன், இவானா, யோகி பாபு நடிப்புல வெளியான படம் தான் லவ் டுடே திரைப்படம். அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய வசூல் வேட்டையை நடத்தி 75 கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் செஞ்சிருந்துச்சு. அடுத்து விக்னேஷ்வன் இயக்கத்துல LIK படத்துல நடிச்சிட்டு வராரு. அந்த படம் திடீர்னு தாமதமாக இருக்க நிலையில அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல பிரதீப் ரங்கநாதன் நடிச்சிருக்கக்கூடிய டிராகன் திரைப்படம் இந்த மாதம் வெளியாக இருக்கு. காதலர் தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி 14 டிராகன் திரைப்படம் வரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில கடைசி நேரத்துல விடாமுயற்சி படம் இந்த வாரம் வெளியே வந்திருக்க கூடியதால 2 வாரங்கள் அஜித்துக்காக வழி விட்டுட்டு தன்னோட படத்தை தனுஷோட இயக்கத்துல வெளியாக கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு போட்டியா ரிலீஸ் செய்ய முடிவு செஞ்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்துல வெளியான ஓமை கடவுளை படம் வெற்றி பெற்ற நிலையில டிராகன் திரைப்படமும் பிளாக் பஸ்டர் படம் தான் அப்படின்னு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரான அதித்தி ரவீந்திரநாத் தன்னோட ட்விட்டர் பக்கத்துல படத்தோட முதல் விமர்சனத்தை வெளியிட்டிருக்காரு. அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்து மூலியமா ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னரை ரசிகர்களுக்கு கொடுக்க காத்திருக்காரு. படத்தோட ஒவ்வொரு பிட்டையுமே ரொம்ப ரசிச்சே பார்த்திருந்ததாகவும் தன்னை சிரிக்கவும் அளவும் ஃபீல் பண்ணவும் வச்சிருக்கதாகவும் பதிவிட்டிருந்தாங்க. அதோட அர்ச்சனா கலாபதிக்கு வாழ்த்துக்களும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் லோடிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பதிவுல பதிவிட்டிருந்தாங்க. பிரதீப் ரங்கநாதன் ஒல்லியா நடிக்கிறதுக்காக வந்த சமயத்துல தனுஷ் போலவே இருக்காரே அப்படின்னு பலருமே கூறினாங்க. இந்த நிலையில தனுஷோட இயக்கத்துல அவருடைய அக்காவுடைய மகனான பவிஷ் அறிமுகமாக கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துக்கு கடுமையான போட்டியா பிரதீப் ரங்கநாதனுடைய டிராகன் படம் இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்படுது. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா கயாட் லோகர் மற்றும் அனுபாமா பரமேஸ்வரனும் நடிச்சிருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்துக்கு இந்த படம் ஹிட் மட்டும் அடிச்சிருச்சு அப்படின்னா அடுத்ததா சிம்புவோட கண்டிப்பா ஹேட்ரிக் கிடைக்கிறது உறுதியே. இது போல சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. நன்றி.